ரோமர் 7:21 என்ன சொல்லுதுன்னா, ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. எதனால அப்படி சொல்றாரு பாருங்க. ஏவாளுக்கு நன்மை தீமை செய்கிற கனியை காண்பித்தது சாத்தானாக இருக்கலாம், ஆனால் பாவம் செய்த வைத்தது மாம்சத்தின் சிந்தை. தாவீதுக்கு பச்சை பாலை காட்டினது சாத்தானாக இருக்கலாம், ஆனால் பாவம் செய்தது மாம்சத்தின் சிந்தை. நம்மள அநேக பேர் நினைப்போம், நான் நல்லா நடக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, நான் பாவத்துக்குள்ள விழுறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியல. அது ஏன் அப்படி நடக்குது? அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. Voice of our Lord. நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு. நியாயப்பிரமாணம்னா என்ன? எப்படி நடக்க வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு விரோதமானதுதான் பாவம். ரோமர் 7 பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையை செய்கிறேன், அப்படி செய்ய தூண்டுவது எனக்குள் இருக்கும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இதனால அப்படி சொல்றாரு பாருங்க. நாம சின்ன பிள்ளைங்கிட்ட பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கல, ஆனா அவங்களே என்ன பண்றாங்க? பொய் சொல்றாங்க. அது அவங்களுடைய மாம்சத்தின் கிரி, அதுதான் பாவம். அதே மாதிரி மேலும் பாத்தீங்கன்னா யாக்கோபு 1 எப்படி பாவம் உண்டாகுது சொல்லிட்டு சொல்றாரு. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவமான சரீரம். இதுல இருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம்? அதே அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் இருந்தால் நம்மளுக்கு அந்த மாம்சத்தின் பாவ சிந்தை வராது, பாவம் நம்மை ஆட்கொள்ளாது. தேவனுடைய ஆவிதான் நம்மளை ஆட்கொள்ளும். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே சாவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அந்த தேவனுடைய ஆவியை நாம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு கொடுப்பார். மேலும் பாருங்க, யார்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்குதோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதனால கண்டிப்பா அது அவசியம். கர்த்தருடைய ஆவி நம்மிடம் இருக்கும் பொழுது பாவத்தின் சிந்தனை நம்மளுக்கு வராது, மாம்சம் நம்மளை ஆட்கொள்ளாது. உங்ககிட்ட தேவனுடைய பிரசன்னமும் ஆவியும் இல்லை என்று உணர்ந்தீங்கன்னா கர்த்தர்ட்ட நீங்க ஜெபிங்க, அவரிடம் நீங்க தாழ்த்துங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிருபையை அதிகமாய் அருளி தேவனுடைய ஆவியை உங்களுக்கு தருவார். அது உங்களை வழிநடத்தும். பிரைஸ் தி லார்ட்.